இது வந்து லவ்வர்ஸ்க்கே உண்டான வீடியோ. இந்த கார்ட்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லும்னா, இந்த டைமில் உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜிஸ், உங்களை பற்றின கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது. நீங்கள் வந்து 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, 1 இல்லாட்டி 2 ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு உங்களோட பார்ட்னரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகிறப்போ உங்களோட பார்ட்னருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஹார்ட்டின் வந்து நீங்கள் ஈமோஜி டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்றது தான் உங்களோட பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷனு. இது என்ன ஆகுதுன்னா, அவங்க நினைக்கிறாங்க நான் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் இருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருந்தேன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாக போயிடும். ஏன்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள் நான் கரெக்டாக இருக்கேன்றத. தானாக நம்மளோட லவ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை பற்றி நினச்சிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் ரொம்ப வந்துட்டே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்களோட தாட்ஸ் ரொம்ப அதிகமாக எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட வைப்ரேஷன். அவங்க உங்களை நினச்சிட்டே இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கும் மறக்க முடியாமல் ரிப்பீட்டடாக அவங்க தாட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லவ்வெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிளாரிஃபிகேஷன் தான் மிஸ் ஆகுது. அது வந்து ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் மூலியமாக தான் அதை வந்து நீங்கள் ரீகெயின் பண்ண முடியும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களோட லவ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்க லவ் வந்து அப்படியே நல்லா தொடரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதம் தான் பழகிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 மாதத்தோட லவ் வந்து ரொம்ப டீப்பராக ரொம்ப வருஷம் பழகின அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் இந்த டைமில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதை எடுத்துகிட்டு போகலாமான்ற கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. இதுக்கு முதல்ல இது நல்லா இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு, இதை எஸ் சொல்லி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாமா இல்லை நோ சொல்லி இங்கேயே கட் பண்ணலாமான்ற ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து கிரியேட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த ஸ்டெப்பும் அவங்களுக்கு தெளிவாக கொடுக்காதது தான் காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட பேசி இந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லவ் அண்ட் பாண்டிங் லாங் டைமுக்கு உங்களுக்கு நீடிக்கும். ஏன்னா வந்து இது ஒரு மாதம் நீங்கள் பண்ண லவ்வாக இருந்தால் கூட ரொம்ப டீப் கனெக்ஷன்ஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏதோ பல வருஷம் ரொம்ப நாள் போன ஜென்மத்திலேருந்து நம்ம பழகின மாதிரி எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் குட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் பேசி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட பார்ட்னருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.